ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் திஷா. என்ன புது கெட்டப் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ என்னோட சந்தோஷம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். என் சந்தோஷம் உங்க கூட தானே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை, ஒரு நோ வேர்ட்ஸ். அந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. இன்னைக்கு வரலட்சுமி பூஜை, சுமங்கலிங்களுக்காக ஸ்பெஷலா நடத்துற பூஜை தான் இன்னைக்கு. இன்னைக்கு எனக்கு மினி வளகாப்பு மாதிரி ஒன்று நடந்திருக்குதுங்க. பாருங்க, நான் இவ்வளோ குப்பி வளையல் கண்ணாடி வளையல் போடுறதே இல்லை. நான் இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்த அளவுக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டிருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்னா எப்படி அது உங்ககிட்ட தெரிவிக்கிறது எனக்கு தெரியல. பாருங்கள், அதனால தான் இப்படியெல்லாம் ஏன்னா நான் இவ்வளோ வளையல் வந்துட்டு நான் அதுவும் கண்ணாடி வளையல்லாம் நான் இவ்வளோ வளையல் நான் போட்டதே இல்லைங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது வந்துட்டு நான் அங்கே உள்ள என்ட்ரு ஆனதும் ரொம்ப அங்கே இருந்தே வந்துட்டு எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ள என்ட்ரு ஆனதும் அவங்க வந்துட்டு நம்ம இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வர எல்லாருமே லக்ஷ்மி தேவியாக அவங்க நினைக்கிறாங்க. அம்மன் வீட்டுக்கு வர மாதிரியே அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி அதாவது வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்துட்டு காலில் மஞ்சள் தேய்ச்சி விட்றாங்கங்க. மஞ்சள் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மன் சிலைக்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த அம்மன் சிலைன்னு சொல்கிறது நம்ம அவங்க ஸ்டாச்சு அவங்க வாங்கினதெல்லாம் கிடையாது. அவங்களாம் நோன்பு விரதம்லாம் எடுத்து அம்மன் சிலையை வந்துட்டு தயாரிக்கிறது அவங்களே செஞ்சது தான். ஏன்னா அது கூட நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வரலட்சுமி பூஜை நான் போயிட்டு சாமி கும்பிட்டுருக்குது, சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்குது. ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஏன்னா தமிழ்நாடு பூரா இன்றைக்கி வரலட்சுமி நோம்பி கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிறைய வீட்டில் அவங்க கலாச்சாரப்படி தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையா. இங்கே நான் போன இடத்துல இது என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது. அவள் பேர் மேகின்னு சொல்லும். அவங்க வீட்டுக்கு என்னை வந்துட்டு இன்வைட் பண்ணதுனால நான் போனோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு இல்லை அந்த அம்மனோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கடவுள்கிட்டையும் அதே மாதிரி மணிமேகலைக்கிட்டேயும் நன்றி சொல்கிறோம். நான் போய் அங்கே பிராய வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் அங்கே ஏஜெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அவங்க வீட்டில் யார் வந்தாலும் அவங்க அம்மன் தான், அவங்க லக்ஷ்மி தேவியை அவங்க நினைக்கிறாங்க. எனக்கும் வந்துட்டு இதே மாதிரி தாம்பூல கிட்டு கொடுத்து என் காலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு இதாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு என்னோடய ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்துட்டு இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது, யார் நம்ம வீட்டுக்கு யார் உள்ளே வந்தாலும் லக்ஷ்மி தேவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் போட்ட அரிசி அதுதான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கே அவங்க பயன்படுத்துறது. அப்புறம் வர எல்லாருக்குமே கால் மஞ்சள் தேய்ச்சி விட்டு தாம்பூல கிட்டு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த சொன்னல மினி வளகாப்புன்னு இவ்வளோ வளையல் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போல்லாம் எல்லா ஊரிலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. வளகாப்பு நலங்கு கேரளாவிலலாம் இது இல்லை ஃபஸ்ட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் எனக்கு அது இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு உட்காண்ட்ருந்தோம். ஒரு கொஞ்சம் பதட்டமாக தான் உட்காண்ட்ருந்துச்சு நான். ஸோ அவங்க நலங்கு வச்சு மஞ்சள் குங்குமம்
சந்தனம் எல்லாம் வந்து பொட்டு வச்சு நமக்கு நலங்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வளையல் போடும். எனக்கு ரைட் ஹேண்டில் வளையலே உள்ளே போகாது, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா நான் ரைட் ஹேண்டில் வளையலே போடுறதில்ல, லெஃப்ட் ஹேண்டுனா எனக்கு வளையல் ஈஸியாக உள்ளே போயிடும். ரைட் ஹேண்டு ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எப்படியும் எல்லோரும் சேர்த்து வளையல் போட்டு விட்டாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பினா இது எனக்கு அம்மன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான். கண்டிப்பாக நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். என்னோட இந்த ஹாப்பினஸ், இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் அங்கே நம்ம நலங்கு வச்சு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மனுக்கு படைச்ச சாதம், சாப்பாடு, பிரசாதம் அதையும் வந்துட்டு நமக்கு கொடுத்தா. அப்படி உட்காந்து வளையல் போட்டவங்களுக்கு தான் அது. எனக்கு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் தாம்பூல தட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் தாம்பூல தட்டில். ஒரு பட்டு துணி, கண்ணாடி, மருதாணி, அப்புறம் தானியம், அதில் காசு, அப்புறம் சுண்டல், மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கயிறு, வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், ஒரு சீப்பு, இதெல்லாம் வச்சு தான் அவங்க தாம்பூலத்தட்டு கொடுத்துட்ருக்குதுங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் அன்னதானம் இருக்குதுங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக நான் நினச்சிட்ருக்குறோம்.